எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து யார் இந்த கன்னி மேரி மாதா மரியம், இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கன்னியம்மா, மாரியம்மா, மேரியம்மா, மரியம்மம்மா என்று நம்ம இயல்பாகவே பேர்கள் இருக்கிற பேரை நம்ம பார்த்துருக்கோம். இதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ பொதுவாகவே ஜீசஸ் கதையை எடுத்துக்கிறேன். ஜீசஸ் வந்து ஒரு கன்னியாஸ்திரி வயிற்றில் தான் பிறந்தார். அதாவது மேரி கன்னி மாதா வயிற்றில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேரி கன்னி மாதா வயிற்றில் எப்படி ஒரு ஜீவன் ஆண் சேர்க்கை இல்லாமல் பிறக்கும்னா, சாதாரண மனுஷ வாழ்க்கையை பற்றி, அவங்க சாதாரண மனுஷனோட பிறப்பை பற்றி அவங்க கதையெல்லாம் சொல்கிறது கிடையாது. அந்த அந்த தத்துவமே அதை கிடையாது. ஒரு ஜீவன் முக்தி சமாச்சாரத்தை தான் ஜீசஸ் கதையாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஒரு உயிர் எப்படி இறைவனை அடையணும், எப்படி இறைவனை அடையணுன்ற வழியை தான் எடுத்துக்காட்டாக தான் ஜீசஸோட வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. இதை நம்ம புற வாழ்க்கையில் வேறு விதமாக எடுத்துக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சரீரம், உன் சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் எப்படி இந்த மறுமை வாசலுக்கு வழியாக வெளியே போகுது. அதாவது மரியம்னா மாறி போகிற இடம், அது பேர் தான் மாரியம்மா. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறி போகிற பேருக்கு தான் மரியம், மாறி என்ற பேர் வரும். அப்போது உன்னோட ஜீவன் எப்படி இந்த உலகத்துலேருந்து விடுதலையாகி இறைவனன்ற வெட்ட வெளியின்ற ஆகாயத்தில் எப்படி தனித்துவமாக வாழுதுன்ற எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த கதைகள்லாம் முன்னோர்கள் நம்ம சொல்லி வச்சுட்டு போன கதைகள். இப்போ உதாரணத்துக்கு இயேசுநாதர் ஒரு கன்னியாஸ்திரி வயிற்றில் பிறகுறாருன்னா, கன்னியாஸ்திரி எங்கே இருக்குதுன்னா உன் உடம்புல உன் தலை உச்சி தான் அந்த கன்னியாஸ்திரி. கன்னினா மென்மையான இருக்கிற பகுதி, மென்மையான இருக்கிற பகுதின்னு அர்த்தம். ஸோ அந்த தலை உச்சியில் உன்னோட ஜீவனை நீயே பார்த்து, நீயே புணர்ந்து, நீயே உன்னோட ஆற்றல் மேலே ஏற்றினா உனக்கு ஒரு பிறப்பு இருக்குது. அந்த பிறப்பு இருக்கிற இடம் வந்து தலை உச்சி, அங்கே ஒரு யோனி வட்டம் இருக்குது. இதுதான் மாரியம்மா, மேரியம்மா, அம்மா. இந்த தலை உச்சி தான் உன்னோட அம்மா. இது வழியாக நீ ஆகாய வாசல் பிரவேசமாக நீ வெளியே போனீன்னா உனக்கு தான் சமாதி, அது பேர் தான் சமாதி. இந்த தத்துவத்தை தான் அடிப்படையில் தான் இந்த பேர் அமைக்கப்பட்டிருக்கிறான். இப்போது இந்த உடம்போட மொத்த உருவமே இந்த டைமென்ஷன் எங்கே இருக்குன்னா, அதாவது உதவி படம் ஃபோட்டோகிராஃப் எங்கே இருக்குன்னா உன் தலை உச்சியில் தான் இருக்குது. உன் தலை உச்சியில் தான் எல்லாத்துக்கும் சிக்னல் வரணும், கண்ணுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, காதுக்கு, எல்லாத்துக்குமே, கைக்கு, காலுக்கு எல்லாமே. அப்போது இந்த உடம்போட மொத்த டயக்ராம் படமும் எங்கே இருக்குன்னா உன்னோட தலை உச்சியில் தான் ஆரம்பிக்குது. அப்போது இந்த தலை உச்சியில் ஒரு கர்ப்பகிரகம்னு ஒன்று இருக்குது. அதுதான் கோயிலில் கர்ப்பகிரகம்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே எவன் போய் தன்னோட ஜீவனை, தன்னோட பார்வையை கொண்டு பார்க்குறானோ, இந்த கண்ணு வழியாக எவன் பார்க்குறானோ அவனுக்கு சொர்க்கம், மறுமை, மரியம்னா மரித்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் மரியம். மாறி போகிறது, இந்த நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறி போகிறது என்ற பேர் தத்துவமே இதை நோக்கி தான் வந்திருக்கு. இந்த பேர் சூட்சமத்திலேயே இந்த ஆகாய ரகசியமோ அண்ட ரகசியமோ எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். இந்த காலப்போக்கில் நம்ம கவனிக்காமல் விட்டதுனால தான், சரியான ஆன்மீக பயிற்சி சொல்லித்தராதனால தான் பல தவறான பழக்கங்களால் ஆன்மீகம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தத்துவத்தை தான், இது அடிப்படை பேரோட தத்துவம் இந்த தத்துவம் தான். நன்றி, வணக்கம்.